அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் அன்னைக்கு சொன்னாங்க. இங்க நாங்க உணர்றது எளிது எளிது, மனுஷனா பிறக்கிறது எளிது, ஆனா ஒரு நல்ல மனுஷனா வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? கடவுள் ஒவ்வொரு உயிரினங்களையும் படைக்கும் பொழுது 30 வருஷம் ஆயுசுன்னு சொல்லி கொடுத்துட்டானா. அப்ப வேண்டான்ட்டு முதல்ல ஓடி வந்தது நாய். நாய் வந்து சொல்லியிருக்கு, கல்லால் அடிபட்டு காலம் தள்ள முடியாது, எனக்கு ஒரு 10 வருஷம் குறைச்சிருங்கன்னு. அதுக்கு அடுத்தது வந்திருக்கு கழுதை. கழுதை வந்து சொல்லியிருக்கு, பொதி சுமந்தே என்னால் காலம் தள்ள முடியாது, எனக்கும் ஒரு 10 வருஷம் குறைச்சிருங்கன்னு. அதுக்கப்புறம் வந்திருக்கு குரங்கு, தாவி தாவி என் தாவு தீருது, எனக்கும் ஒரு 10 வருஷம் குறைச்சிருங்கன்னு. எல்லாத்துக்கும் 10 வருஷம் குறைச்சி அமுச்சிட்டாரான். அப்புறம் மனுஷன் வந்திருக்கான், என்னப்பா உனக்கும் ஆயுசை குறைக்கணுமான்னு. அட போசாமி, 30 வருஷ காலத்துல என்னத்தை பண்ண முடியும், ஒரு திறமை வளர்த்துக்கிறதுக்கே சரியா இருக்கும், எனக்கு கொஞ்சம் கூட பார்த்து போட்டு கொடுன்னு. உடனே அந்த கழுதை, நாய், குரங்கு அவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்ன அந்த 10 வருஷத்தெல்லாம் 30 வருஷமா சேர்த்து மனுஷனுக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால தான் நாங்க 30 வருஷம் நம்ம ஊர்ல சந்தோஷமா இருந்துட்டு இங்க வந்து நாயா வேலைக்கு அலையிறோம், கழுதையா எங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்கிறோம். ஒரு வேலை கிடைச்சாலும் இந்த வேலையில திருப்தி இல்லாம அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் குரங்கா தாவிக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துல நாங்க மனுஷனாவே இல்ல. எப்போ நாங்க முழு மனுஷனாகிறோம் தெரியுமா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க தாய் திருநாட்டுல போய் எங்க காலடி எடுத்து வைக்கிற பாருங்க, அன்னைக்குதான் நாங்க முழு மனுஷனாகிறோம். அப்படிப்பட்ட நல்ல நாட்டுல எத்தனை நல்ல விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பொத்தி பாதுகாத்தி தண்ணி ஊத்தி வளர்த்த அந்த மலர்கொடியை விட்டுட்டு வந்திருக்கேன். மழை காலம் போது அந்த மண் வாசனை நினைவுக்கு வருது. ஒரு அற்புதமான மண் வாசனை வருமே, அது இங்க உள்ள எந்த பர்ஃபியூம்காவது ஈடாகுமா? நம்ம நாட்டில் கொண்டாடுறப்படுற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு உன்னதமான அர்த்தம் இருக்கு. போகி கொண்டாடுவாங்களே, பழசை கொளுத்திட்டு புது துணி போட்டுக்கிறது மட்டும் போகி இல்லைங்க. மனசுல உள்ள பகைமை, வெறுப்பு, அழுக்கு இதெல்லாத்தையும் நீக்கிட்டு புது சிந்தனையை புகுத்துறான் பாருங்க, அதுதான் போகி. மாட்டு பொங்கல் என்ன, காணும் பொங்கல் என்ன, அதெல்லாம் இங்க காண முடியாம இருக்கும். நீங்க நினைக்கலாம், இவன் என்ன பொங்கலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு. நான் ஒரு வேற்று மதத்தவளா இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய தோழிமாருங்களோட போய் அவங்களுடைய உறவுகளை என் உறவா நினைச்சு நான் இனிப்பு பரிமாறுவனே. அந்த உன்னதமான விஷயங்கள் இங்க கிடைக்குமா? மாற்று மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த பெண்களாலும் அந்த பெண்கள் என்னுடைய தோழிகள் என்று தோழமை உணர்வோடு சொன்னாயே, இந்த மத நல்லிணக்கம் உடைய உன்னை போன்ற உணர்வு உள்ள பெண் எங்கே போனால் கிடைப்பாள்? ஒரு முறை பெர்னாட் ஷா கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுத்தனா எந்த நாட்டில் பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடுக்காக இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்திய நாட்டு கலாச்சாரம் 500 வருஷங்கள் ஆனாலும் சீர்கேடாதுன்னு சொன்னாரு. அப்படி ஒரு வெளிநாட்டவர் நம்ம இந்திய மண்ணில் நம் நாட்டு கலாச்சாரத்துக்காக பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இந்திய மண்ணில் பிறந்த என்னால அந்த கலாச்சாரத்துல காலூன்ற முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு வேதனை இல்லையா? நம்ம நாட்டில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள்ல ஒண்ணுதான் விருந்தோம்பல். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னு. அந்த விருந்தோம்பல் செய்ய எனக்கும் ஆசைதான். ஆனா இங்க நாங்க எங்க இறைப்பையை நிரப்பவே நேரம் சரியா இருக்கு, அதுக்கு மேல உள்ள இருதயப்பையை மறந்து போயிடுறோம். அந்த அம்மா வந்து நல்ல அருமையா பேசிட்டு இருக்காங்க, நல்ல உணர்வோட பேசிட்டு இருக்காங்க. ஐயா நான் ஒண்ணுமே கேட்கல ஐயா, உன்ன உட்காந்துருயா. நானும் விருந்தோம்பலால பட்ட வேதனையை தான் உணர்வோட சொல்ல வந்திருக்கேன். சொல்லுங்க. விருந்தோம்பல் வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இன்னைக்கு விற்கிற விலைவாசியில விருந்தோம்பல் வைக்க முடியாது. அன்னைக்கு 2 ரூபா கொடுத்தா முட்டு போல புளி உருட்டி கொடுத்தான். இப்ப 2 ரூபாய்க்கு புளி காட்டா ஆளை வச்சு அடிக்க வராம்னு. அன்னைக்கு 5 ரூபா கொடுத்தா ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுத்தான். இப்ப 5 ரூபா கொடுத்தா சுண்டூரில் முக்கி தலையில தைச்சுட்டு ஓடி போயிருங்க. ஆனா விருந்தோம்பல் இருக்கா? அவ்வளத்தையும் தாங்கிட்டு நானும் ஒருத்தனுக்கு விருந்து போட்டேன். வந்தவன் 1 மாசம் இருந்தா ஐயா. நான் கேட்டேன், வீட்டுல பொண்டாட்டி புள்ளிய ஞாபகம் வரலையாடா, போலையா அப்படின்னு கேட்டேன். அவனே ஞாபகம் வந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல, பயா கிளம்ப போறான்னு. அடுத்தால சொன்னா எல்லாருக்கும் தந்தி கொடுத்து வர வச்சுட்டவனே. அப்படி தொல்லை நிறைஞ்சவன் அவனை தந்தி கொடுத்து அவன் வர வச்சானோ இல்லையோ, தொல்லை கொடுக்கறதுக்குன்னே உன்னை யாரையா இங்க தந்தி கொடுத்து வர வச்சது? பிச்சுமணி உட்கார. பெருமை மிக்க விஷயம் வந்து ஜனநாயகம், தேர்தல் முறை. நமக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு.
அந்த ஓட்டுரிமையை அனுபவிக்க முடியலன்னு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க? நம்ம ஓட்டை எவனோ போடுறான்னு யோசிச்சிருப்பீங்களா நீங்க? இங்க இருந்துட்டு நீ ஓட்டு போட முடியும்னு வருத்தப்படுற, இந்தியாவில இருந்துகிட்டே தமிழ்நாட்டில இருந்தே ஓட்டு போடாம இருக்கக்கூடிய அந்த ஜென்மங்களை விட இங்க இருந்து ஓட்டு போட முடியும்னு வருத்தப்படுற நீங்களா இங்க உயர்ந்து நிக்கிற நிலைமை இங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகிட்ட கேட்டிருக்கு, அம்மா நம்ம கால்கள்லாம் ஏன் நீளமா இருக்குன்னு. பாலைவன மணல்ல நடக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்கு அம்மா. நம்ம கண் இமைகள்லாம் ஏமா பெருசா இருக்குன்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த தாய் சொல்லியிருக்கு, பாலைவன மண்ணெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காகன்னு. திமிலியமா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம தண்ணீரையும் உணவும் தேவையான அளவுக்கு நம்ம சேகரிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் சரிம்மா, அப்ப ஏமா நம்ம ஜூக்குள்ள இருக்கோம்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி தாங்க எங்க நிலைமை. அனுபவம், திறமை, படிப்பு எல்லாம் இருந்தோம், இருக்க வேண்டிய இந்திய மண்ணில் இல்லாம நாங்க இங்க வந்து இருக்கிறோம். இங்க உள்ளமெல்லாம் அங்க இருக்கு, உடல் மட்டும் இங்க இருக்கு, உள்ளம் அங்க இருக்கு. இந்திய மண்ணை பிரிகிறதே அதிக வேதனை. எந்த தலைப்பை எடுத்து நடத்துவது என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு கிடைத்த தலைப்பு உங்களோட கனெக்ட் ஆன சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். கரை கடந்து வந்தாலும் வேதனை தரக்கூடிய பிரிவு எது? குடும்பத்தை விட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவா, இல்லை காதலை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா, இல்லை நட்பை இழந்து தவிக்கும் நண்பர்களை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா, இல்லை தாய் மண்ணை விட்டு பிரிந்து வந்த அந்த பிரிவா, இல்லை என்ன சார் பிரிவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்க துபாய் மண்ணில் சந்தோஷமா இருக்கிறோமா? இப்படி 5 தலைப்பு. அந்த ராமனுக்கோ 14 ஆண்டுகள் வனவாசம், இந்த ராகவனுக்கோ 16 ஆண்டுகள் பாலைவனவாசம். ஐயா, விலக விலக சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகியே போயிடும். ஆனா விலக விலக சில விஷயங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். அதுதான் ஐயா தாய்மண் பிரிவுங்கிறது. ஐயா, இடமாற்றங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. விலங்குக்கு உண்டு, தாவரத்துக்கு உண்டு, பறவைக்கு உண்டு. உதாரணமா ஒரு குளத்து மீனை எடுத்து கடல்ல விட்டாலோ இல்ல ஒரு கடல் மீனை எடுத்து குளத்துல விட்டாலோ இறந்து போயிடும். இடமாற்றம் அங்க இழப்ப தந்துடும். பறவைன்னா பறந்து போயிடும். ஐயா, என்னை இடமாற்றம் செஞ்சாங்க. 20 வருஷமா ஓடி ஆடி விளையாடி வானம்பாடியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன விசாங்கிற ஒன்ன அனுப்பி விமானங்கிற ஒன்ல ஏத்தி சும்மா 3500 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு வாழுடா ராசான்னு சொன்னா எப்படியா வாழுறது? ஐயா, பதியம் போட்ட ஒரு செடியை எடுத்து வேற இடத்துல நடணும்னாலே அதை வேரோட புடுங்கி அதோட அது தாய் மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து வேற இடத்துல நட்டு வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அப்பதான் அது வாடாம வாழுங்கிறதுக்காக. ஆனா மனுஷன்னா அந்த தாய் மண்ணை பிரிஞ்சு, அதாவது நான் எப்படியா வளமா வாழ முடியும்? ஐயா, கண்ணை பிரிஞ்சு வாழ்றதும் தாய் மண்ணை பிரிஞ்சு வாழ்றதும் ஒண்ணுதான் ஐயா. ஐயா, நானும் ஒரு போல இப்படிதான் நண்பர்கள் நண்பர்கள் என்று ஜாலியாக இருந்தேன் சார். கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஜாலியாக வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது சார். எனக்கு கல்யாணம் ஆனது சார், சந்தோஷம். குழந்தை பிறந்தது, அதை விட சந்தோஷம். ஓகே. ஒரு சோதனை வந்தது சார், எனக்கு இடிந்து விழுத்திய சார். நான் சந்தோஷம் ஷேர் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார். அந்த உறவுகள் மனதில் நிற்க மாட்டாங்க சார். நாம் எப்பொழுது கஷ்டப்படுகிறோமோ அந்த கஷ்டத்தை யார் பகிர்ந்தார்களோ அந்த உறவை மறக்க மாட்டோம் சார். சார், இடி விழுந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். என் தலையிலே இடி விழுந்தது சார். பிரெயின் டியூமர். என் மன வாழ்க்கை 2.5 வருடம் தான் சார் நான் வாழ்ந்தேன். குழந்தைக்கு 1 வயசு. சொன்னார்கள் பிரெயின் டியூமர் சர்ஜரி, 95% நீங்க பிழைக்க மாட்டீங்க, 5% அதுல நீங்க மென்டல் ஆகலாம், பலட்டிக் அட்டாக் வரலாம், பிளைண்ட் ஆகலாம். இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க சார். மருமகள் உடம்பு சரியில்லை, பிறந்த வீட்டில் கொண்டு விடுற குடும்பம் இருக்கு. என் மாமனார் 1 பைசா கூட மகனை கூப்பிட்டு சொன்னார், மகனே மாமனார் வீட்டில் இருந்து 5 காசு கூட நீ எதிர்பார்க்க கூடாது, உன் பொண்டாட்டிக்கு நீனே பண்ணணும். நாங்கள் என் கணவர் செய்தார் சார். அவ்வளவு அவர் சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் எனக்காக கரைச்சார் சார். நல்லா இருக்கிற சார். இன்னைக்கு மாமனார் மாமியாரிடம் கேட்டேன், என்னை எடுத்ததுனால தானே உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொன்னேன் சார். அப்ப என் மாமனார் சொன்னார், அப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா, நோய் என்பது கேட்டு வருவதில்லை, எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டாலும் வரணும். அத நீ தைரியத்தோட அதை ஃபேஸ் பண்ணணும்.
அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க சார். அந்த தைரியத்தை கொடுத்த குடும்பம் இப்ப இங்க இல்ல சார், அங்க இருக்காங்க. நினைச்சு ரொம்ப துக்கப்படுறேன் சார். சரிம்மா. தம்பி கல்யாணத்துக்கு நான் ஊருக்கு போனேன் சார், மாமனார் மாமியாரோட. அவங்களே யார் சார் அங்க விருந்தாளிகள் தானே சார். அந்த டென்ஷன்ல நம்ம பெத்தவங்க கூட என்ன மறந்துட்டாங்க. என் மாமனார் ஓடி ஓடி எனக்காக சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டி விடுறது, டேப்லெட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எந்த சொந்தம் என்னை ஒதுக்கி தள்ளி வைத்ததோ அவர்கள் தள்ளி நின்று இதை பார்த்தார்கள், பொறாமை அடைந்தார்கள். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பாரு சார். நீங்கெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்க, சந்தோஷப்பட்டீங்க. எனக்கு எப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு பாரு. நான் தலை நிமிர்ந்து நின்றேன் சார். சரி. அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதில் முடிவு பண்ணேன் சார். சரிம்மா. டாக்டர் எடுத்த கேட்டேன் சார், எங்க மாமனார் மாமியார் குழந்தைய ரொம்ப இஷ்டம், நிறைய பெத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு குழந்தையோட நின்றுச்சு, எனக்கு நான் குழந்தை ட்ரை பண்ணேன். வேண்டாம்மா, நீ நிறைய டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்க, குழந்தை பெத்துக்க கூடாதுன்றாங்க. நான் விடலை சார். என்னையே மருமகளையே பெத்த குழந்தைய போல் பார்த்தாங்க. அவங்க பேரம்பத்தியா சார் பெத்து பார்க்க மாட்டாங்க. செத்தாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை பெக்கணும்னு நினைச்சேன் சார். அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சீங்க. ஆமா சார், பெற்றெடுத்தேன் சார் குழந்தைய. வாழ்க்கையில மனுஷனுக்கு முதல் முத்தம், முதல் குழந்தை, முதல் காதலி, முதல்ல ஒரு இது இருக்கு தெரியுமா சார்? ஆமா. அது மாதிரி என் முதல் குழந்தையை என் மாமனார் மாமியாரிடம் விட்டுருக்கேன் சார். என்னோட முதல் குழந்தைக்கு அவங்க தான் அம்மா அப்பா. அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றேன் சார் குழந்தை. அது எனக்கிட்ட வச்சிருக்கேன். ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க நினைப்பேன், அவங்களுக்காக பற்றி அவங்களுக்காக பற்றி அந்த குழந்தைய நான் வச்சிருக்கேன் சார். இந்த உறவை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம் தானே சார் எனக்கு. சரிம்மா. ரொம்ப, அதாவது என்ன போன்ற நோயாளிகளுக்கு அருண் மருந்து என்ன தெரியுமா சார்? மருந்து மாத்திரைகள் இல்ல சார், இந்த மாதிரி அன்பான குடும்பம் சார். அந்த குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன் சார். அதாவது இப்படி ஒரு மாமனாரும் மாமியாரும் உங்களுக்கு அமைந்தது இறைவன் கொடுத்த வரம். அப்படி ஒரு கணவன் அமைந்தது நீங்கள் பெற்ற மாபெரும் வரம். ஐயா,